வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன். பருப்பு கீரை கூட்டு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்துங்க எப்போயுமே வேக வச்சாலும் பொங்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போயுமே ஒரு சிட்டிகை எண்ணெய் சேர்த்துக்கணும். பாருங்கள், எண்ணெய் வந்து ஒரு சிட்டிகை சேர்த்துக்கணும். அப்போ தான் வேகும் பொழுது நம்மளுக்கு வந்து பொங்கி ஊற்றாது. இப்போ பருப்பு ஓரளவு வெந்துட்டு, இந்த அரவைக்காடோட இப்போ பருப்பு ஓரளவு வெந்துட்டு, இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை போடலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதை அப்படியே போட்டு ஒரு கொதிக்க வைக்கணும். கிண்டி விட்டு ஒரு வேக்காடை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா குழவா வேகும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சிடும். இப்போ தக்காளி வெங்காயம் வெந்துட்டு, இப்போது நம்ம கீரையை அள்ளி வேக வச்சிடலாம். இப்போ கீரையை அள்ளி வேக வச்சுட்டு, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா கீரை வந்து குலைவாக வேகும். இப்போ கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ கீரை நல்லா குழவா வெந்துட்டு, இது நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். சீரகம் போட்டிருக்கேன். தாளிச்சாச்சு. இப்போ கீரை கூட்டு ரெடிங்க. இப்போ இது குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு காரம் இல்லாமல் இருக்கும்.
கொடுத்து விடலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.